கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தேர்தல் பீகார்ல தான். ஆனா தமிழ்நாட்டில் பீகார் தேர்தலானது எதிரொலித்திருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் பீகார் அந்த கேம்பெயின்ல தமிழ்நாட்டில் பீகார்காரங்க துன்புறுத்தப்படுறாங்கன்ற ஒரு செய்தி தமிழ்நாடு முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா தினத்தந்தி நடத்திய அந்த ஆய்வு அறிக்கையில் பார்த்தோம்னா பீகார் மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தினத்தந்தி மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 பத்திரிகைகள் கிட்ட தமிழ்நாட்டில் பீகாருக்கு சுதந்திரம் இருக்கு, பீகார் மட்டுமல்ல வட இந்தியர்களுக்கே சுதந்திரம் இருக்குன்ற மாதிரியான செய்தியெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த கருத்தை நீங்க புதுசா பாக்குறீங்க? மோடி அவர்களை பற்றி நான் பெரிய கருத்து சொல்ல விரும்பல. ஏன்னு கேட்டா மோடி இருக்கிற கட்சியே மனித விரோதமான கட்சி. பாஜக, RSS, சங் பரிவார், இந்து சேனா, இந்து மக்கள் கட்சி, இந்த இந்துன்ற பேர்ல வர கட்சிக்காரன் பூராமே வன்முறையாளர், கருத்தியல் இல்லாதவன். இப்ப நாங்க திராவிட கருத்தியல் சொன்னா அனைவரும் சமம், எனக்கு மேல எவனும் இல்லை, எனக்கு கீழே எவனும் இல்லை, அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இது திராவிட கருத்தியல். பாஜக என்ன கருத்தியல் இருக்கு? கடவுள் உன்னை இழிசாதியாக படைத்தான், கடவுள் உன்னை உயர்த்தவனாக படைத்தான், கடவுள் உன்னை கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான், கடவுள் உன்னை தீட்டு என்று சொல்லியிருக்கிறான், கடவுள் இந்த தெருவுக்குள் போகக்கூடாதுன்னு சொல்லுகிறான், கடவுள் படிக்கக்கூடாது சாதி என்று சொல்லுகிறான், கடவுள் பெண்களை விதவை மறு திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான். இப்படி எல்லாமே ஒரு கருத்தியல் வச்சிருக்கேன். இந்த கருத்தில் இருக்கக்கூடிய மோடி கட்சியவோ RSSவோ நான் ஒரு மயிரா கூட மதிக்க மாட்டேன். இல்ல இல்ல, இது ஒரு கட்சியே என்ன அந்த கட்சி நாட்டுக்கு செஞ்சிருக்கு? பொதுவுடைமை இயக்கம் இருக்கு. பொதுவுடைமை இயக்கம் இந்த நாட்டில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகிகள் எத்தனை பேர்? அதில் மாரி மணவாளன், இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நல்ல கண்ணு, எத்தனை பேர் இந்த பொதுவுடைமை இயக்கம் சுதந்திரத்துக்கு போறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் தொழிலாளர்களுடைய, இந்தியாவில் தொழிலாளருடைய உரிமை பாதுகாக்கப்படுகிறது சொன்னால் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி உயிரோட்டமா இருக்கிறனாலதான். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் உயிரோட்டமா இல்லை என்றால் இங்கே பண்ணை அடிமை முறை, கொத்தடிமை முறை இருக்கும். அதே போன்று காங்கிரஸ் பேர் இயக்கம் சுதந்திரத்துக்கு போராடி இயக்கம், அதே போன்று திராவிட இயக்கம் சமூக சீர்திருத்த இயக்கம், ஒரு பெரிய சமூக புரட்சியை திராவிட இயக்கம் பெரியாரும் அண்ணாவும் ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கே பாஜக இந்தியாவில் 100 ஆண்டு காலம் என்ன மயிரை கிழிச்சிருக்குன்னு கேட்கிறேன். எனக்கு நெறியாள பதில் சொல்லுங்க. அப்படி பேசாத சொன்னீங்கல்ல, பாஜக கட்சி என்ன கிழிச்சிருக்கு நாட்டுக்கு? 100 ஆண்டு காலம் RSS என்ன செஞ்சிருக்கு சாதனை சொல்லுங்க. இங்க ராமர் பிறந்தாரு, இந்த இடத்துல துலுக்கேன் பாபரு யார்? அவன் நம்மால் தானே. இவன் பிரிச்சது யாரு? அவன் பாபர் மசூதியை கட்டிவிட்டான். அதை இடிக்கிறதுக்கு 50 வருஷமா மக்கள்கிட்ட போராடி வன்முறை செய்து பல ஆயிரக்கணக்கான பேரை கொன்று குவித்து ராமருக்கு கோயில் கட்டி அயோக்கிய பேர் நாட்டு கனடா செஞ்சிருக்கீங்க. தொழிற்சாலை கட்டிருக்காரா மோடி? வாஜ்பாய் எத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? விவசாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? மாணவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க உங்க கொள்கை பூரா என்ன? இப்ப பீகார்ல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அடுத்து சீதா பிறந்த இடத்துக்கு ராமர் கோவில் மாதிரி கட்ட போறாங்க. அதான் பெரியார் சொன்னாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லாதீங்க பாடர். என்னான்னு கேட்டாங்க. ஒரு தேவன் வேன், அப்புறம் அந்த தேவனுக்கு ஒரு தேவி வருவா, அப்புறம் அந்த தேவனுக்கு தேவி ஒரு பிள்ளை வருவான். இப்படியே போயிடக்கூடாது சாமி, கடவுளே இல்லைன்னு ஒரே அடியா முடிச்சுட்டு போங்கன்றார் ஐயா. எதையும் தொலைநோக்கு சொன்னவர் ஐயா பெரியார். இன்னைக்கு பாத்தீங்களா, ராமர் பிறந்தாரு, இங்கதான் ஓடுனாரு, இங்கதான் குண்டு விளாண்டாரு, இங்கதான் ஆடினாரு பாடினாருன்னாங்க. இப்ப இன்னும் அடுத்து வந்துட்டான் பீகார் தேர்தலில். இப்ப அவங்க வேற பீகார் மக்களுக்கு நாங்க வெளியூர் போக விடாம, வெளிமாநிலம் போக விடாம பீகார் மக்களை பாதுகாப்புன்னு தேர்தல் அறிக்கையிருக்கா. தினமலர் எழுதுனா சிற்று காலை உணவு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் கொடுத்ததுக்கு எழுதுனா, இனிமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் கூட கக்குசு நிரம்பி வலியும்டா. இப்ப பீகார்ல கிளிக்குமாடா? நான் தினமலர் பத்திரிகைக்காரனை கேட்கிறேன். திராவிட மாடலை பார்த்தானா இந்தியா பூரா காப்பி அடிக்க முடியும். திராவிட மாடல்
காலை சிற்றுண்டி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினாரு. இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி மானங்கட்ட பிஜேபி அங்க காலை சிற்றுண்டி வழங்கும்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீ என்ன, நான் பெரிய தொழிற்சாலை கொண்டு வருவோம் தமிழ்நாட்டுக்கு, இங்கேயே பீகார் மக்களை வேலை வாய்ப்பு இழந்திருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை இங்கேயே கொடுக்கும்னு சொல்லிக்க. ராமருக்கு கோயில் கட்டினால உத்தரப்பிரதேச கட்டினால என்ன பயனு? ஊப்பில கஞ்சா, ஊப்பில கற்பழிப்பு, ஊப்பில சிறுபான்மை வாழ முடியவில்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, ஒரு மொட்டைய முதலமைச்சர் அங்க. இங்க பீகார்ல என்ன நிலவரம்? சீதாவுக்கு கோயில் கட்ட போறேன், அப்புறம் சீதாவுக்கு ராமனுக்கு பிறந்த மகனுக்கு கட்டு, அப்புறம் அவங்க மச்சனுக்கு கட்டு, அப்புறம் மாமியாவுக்கு கட்டு, மாமனாருக்கு கட்டு. ராம சீதாவுக்கு மாமனார் மாமியா இருப்பாங்க, சின்ன மாமனார் சின்ன மாமியா இருக்கும், கொழுந்து இருப்பேன், மச்சனை இருப்பேன், நடுமச்சனை இருப்பேன், பெரிய மச்சனை இருப்பேன், கட்டுக்கிற வரிசையா. இதை தவிர பாஜக நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப நீ என்ன பிரச்சனையை தூண்டி விடுற? இது வரைக்கும் 100 ஆண்டு கால இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்துவ வெறுப்பு, கிறிஸ்துவ பாதிரிமார்களை தீய வச்சு கொளுத்துனான். இன்னைக்கு அங்க நிம்மதியா சர்ச்சை நடத்த முடியல. மசூதிகள்ல, பள்ளிகள, வட மாநிலங்கள்ல பாங்கூது முறையில மைக்க கலட்டுறான், ஒளிபரிக்க கூடாதுன்றான். இதுக்கு இன்னைக்கு என்ன மோடி பிரச்சாரம்? ஒடிசா தேர்தல் என்ன பண்ணாரு? இவர் நாட்டின் பிரதமரா? சண்டையில தோடுறது, கடவுளை சொல்லி சண்டை, மதத்தை சொல்லி சண்டை, சாதியை சொல்லி சண்டை. ஒடிசா தேர்தல் என்ன? தப்பி தவறி தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் அங்க ஒரு தலைமை அதிகாரி, IPS IAS அதிகாரியா இருந்தார். அவர் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கூட கொஞ்சம் நெருக்கமாயிட்டார். ஒரு தமிழன் அங்கே ஒரு நெருக்கமானதை பிடிக்காத மோடி, அமித்ஷாவும், நான் இங்க இருக்கக்கூடிய பாஜக காரனை H ராஜாவை கேட்க மாட்டேன். பீகாருக்கு பாதுகாப்புன்னு மோடி பேசியிருக்காரு, இந்த இடத்துல நீ சொல்லிக்கிறேன். பீகாரிக்கு பாதுகாப்புன்னா H ராஜா சோதரவை சுத்துவானா? களவாணி போய் மொல்ல மாதிரி போய் பெரியாரே பேசிக்கிட்டு இருக்கா, அனுமதிச்சுக்கிட்டு இருக்கோம்னா. பீகாரிக்கு பாதுகாப்புன்னா H ராஜா தமிழ்நாட்டில் காரக்கூட நிம்மதியா வாழ முடியுமா? பீகாரிக்காரன் தானே. இந்த மண்ணில் எங்களை சுயமரியாதையோட தன்மானத்தோடு நடக்க வைத்த பெரியாரோ பீகார்ல இருந்து பிழைக்க வந்த பிடாரி ஒரு மொல்ல மாதிரி போய் H ராஜா பேசுறான். நாங்க அதை அனுமதிச்சுக்கிட்டு இருக்கோம். பீகாரிக்காரன் பாண்டே தினசரி திராவிட கருத்துக்கு எதிராக பேசுறா, அவர் ஒரு பீகாரிக்காரன். நம்ம கவர்னர் ஒரு பீகாரி. ரவிக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு, பாண்டேக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு. இதுல போயிட்டு வங்காளத்துல போய் வங்க மொழிக்கு எதிராக, ரவீந்திரநாத் தாகூருக்கு எதிராக, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக பேசிட்டு வர முடியுமா? H ராஜா மாதிரி ஒரு பீகாரி. தமிழ்நாடு எந்த அளவுக்கு அனுமதிச்சிருக்கும் பாருங்க. மும்பையில பால் தாக்கரேக்கு எதிராக பேசிட்டு வர முடியுமா ஒரு பீகாரி ராஜா? தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரம் தாராளம். நம்ம முதலமைச்சர் இன்னும் ரொம்ப தாராள ஜனநாயக திராவிட இயக்கத்துக்கு பாடுபட்டு விட்டு கூட முதலமைச்சர் உடனே கூப்பிட மாட்டார், சந்திக்க மாட்டார், பேச மாட்டாரு. பாண்டே வீட்டுல ஒரு சின்ன கிளவி இருந்தா கூட முதலமைச்சர் போய் கேட்டு வந்துருவார். அப்படி ஒரு தாராள மனப்பான்மை இருக்கு. பீகாரிக்காரில் அவர் பார்க்கல. H ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம வீட்டு தொண்டை, அவருக்காக உயிரை கொடுத்த தொண்டை வீட்டுக்கு போக நேரம் இல்லை. ஆனா H ராஜா வீட்டுக்கு பேத்தி கல்யாணத்துக்கு போவார் நம்ம முதலமைச்சர். பீகாரிக்காரன் பார்த்தாரா? கவர்னரை மதிக்கிறாரு. ஆனா என்ன பேசுறாரு? ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் மோடி, அமித்ஷாவும் தமிழ்நாடு வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து தமிழன் திருடி சென்று விட்டான். யாரா? நம்ம ஆளு கூட இங்க இருந்து பிழைக்க வழி இல்லாம சில பேர் இப்ப எல்லாம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாம் வெளிமாநிலங்களுக்கு தமிழர்களும் வந்துட்டு இருக்காங்க. இங்க எல்லா வளமும் இருக்கு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சியில் என்ன குறைன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பா, உயர்கல்வியா, மருத்துவ சுகாதாரமா, கட்டமைப்பா எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்க மீறி போயிருந்தவன் முருகு போட போயிருப்பேன் நம்ம ஆளு. ஆனா இவன் சொல்றான், அமித்ஷாவும் மோடியும் பேசுறது என்ன பேசுறாங்க? ஒரு கலவரத்தில் இருக்கிற ஒரு முதலமைச்சர், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை கருத வேண்டிய ஒரு பிரதமர், உள்துறை அமைச்சர், இங்க இருக்கக்கூடிய புவனேஸ்வரர் கோயிலுடைய கருவறை சாவியை தமிழன் திருடி கொண்டு போய் தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறான். தமிழனா ஒடிசாக்காரனா பாருங்கள், ஒடிசாவில் தமிழன் ஆட்சி செய்ய துடிக்கிறான். அனுமதிக்காதுன்னு சொல்லி இனக்கலவரத்தை ஒடிசா தேர்தலில் தூண்டிவிட்ட மோடி, அமித்ஷா
ஒரு பாண்டியன்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழன் அந்த நவீன் பட்நாயக் கூட நண்பராக இருந்திருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒடிசா தேர்தல் முடிஞ்ச சாவியை தமிழ்நாட்டில் எடுத்துட்டு போனீங்களா? ஏதோ அங்கிருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்தோமா? அதே பிரச்சாரத்தை இந்த பீகார்ல என்ன சொல்றாரு? பாதுகாப்பு இல்லை. ஏற்கனவே இதே மாதிரி பீகார் தொழிலாளிகள்லாம் இங்க அடிச்சு விரட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்க, உத்தரப்பிரதேசத்தில் போட்டாங்க. பீகார் உத்தரப்பிரதேசத்தில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த வீடியோ போட்டவன கூட நம்முடைய தமிழ்நாடு சைபர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு கலவரத்தை உருவாக்க பார்க்கிறான். தமிழ்நாடு அமைதியா இருக்கு. இந்தியாவில் இங்க எப்படியாவது ஜாதி கலவரத்தை உருவாக்கலாமா? இந்த திருமாவக்கிட்ட ஒரு பிரச்சனை உருவாக்கி அதை ஒரு ஜாதி கலவரமா கொண்டு வரலாமா? அது நடக்கல, பீஸ் போச்சு. திருப்புரவண்டத்தை பீகாரி ராஜா இது ஒரு அயோத்தி அப்படின்னு ஆரம்பிச்சான். அவனா அந்த அளவுக்கு நாங்க பேச விட்டுருக்கோம் பாரு. அடிச்சவன் விரட்டி பீகாருக்கு கொண்டு போகாம பீகாருக்காரனுக்கு நாங்க எந்த அளவுக்கு இங்க ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க. அவனுக்கு ஒரு பாதுகாப்பு, அவனுக்கு போலீஸ், அவன் இந்த திராவிட கருத்தை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி இன்னைக்கு பீகார் மக்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு பிரச்சாரத்தை தேர்தலில் வெற்றி பெற வைக்கிறதுக்காக ஒரு பொய்யான கருத்தியலை அங்கே பேசியிருக்காரு. தினத்தந்தி தொலைக்காட்சி ஆய்வு நடத்தியதில் அந்த பேட்டி இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு பீகாரி மாணவி கொடுத்துருக்கு. எங்கள் அப்பா எங்கள் பிள்ளைக்கத்தான் வந்தார். அப்புறம் வந்து பார்த்துட்டு இந்தியாவிலே உலகத்திலே தமிழ்நாடு மாதிரி நிம்மதியாக வாழக்கூடிய ஊர் இல்லை, தமிழனை போன்று வந்தவரை வாழ வைத்து சொந்த நாட்டுக்காரனை சுரண்டுவான். கலைஞர் பராசக்தியில் சிவாஜி கணேசனை பேச வைப்பார். ஏ சொந்த நாடே, ஏ தாய் மண்ணே, என்னை பிழைக்க வைக்காமல் சொந்த நாட்டுக்காரனே சுரண்டுகிறாயே அப்படின்ற மாதிரி சொந்த நாட்டுக்காரனே பிழைக்க முடியல. பீகார் மக்கள் இந்த பெண்ணு எனக்குலாம் நெஞ்சமெல்லாம் குளிர்கிறது. நான் இங்கே தங்கி எங்கள் குடும்பமே வந்து நான் 10வது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. இதை விட இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுங்க மெடிக்கல் முடிச்சிருச்சு. அவங்க தாய் தந்தையர் கூப்பிட்றாங்க, நீங்கள் இங்கே வாங்க, இங்கே செட்டில் ஆயிடுவோம். இந்தியாவில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஊர், மரியாதையான ஊர், ஒரு மாடல் ஆட்சி, ஒரு முதலமைச்சர், பெண்களுக்கு எல்லா உரிமையும், கலைஞருடைய உரிமை தொகை, கலைஞருடைய உரிமை பேருந்து பயணம், உயர்கல்விக்கு பணம், பெண்கள் பாதுகாப்பு, சாலை சிறந்த இடம். அங்கெல்லாம் கற்பழிச்சு கொண்டுட்டு உங்களுக்கு தகவல் மட்டும் சொல்லுவாங்க, பாடியை கூட காட்ட மாட்டாங்க. பேசாமல் இங்கே வந்துருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வயதான காலத்தில் நீங்கள் வாங்கன்னு மகனுக்கும் அம்மா பெற்றோர்களுக்கும் மகளுக்கும் போட்டி. பீகார் மக்கள் இங்கே நிம்மதியாக இருக்கா? பீகாரில் வெளிநாட்டுக்காரங்க இங்கே நிம்மதியாக இருக்கா? சென்னையில் போய் பாருங்க, சேட்டு பூரா நிம்மதியாக இருக்கா, மார்வாடி பூரா. இந்த குஜராத் நம்ம ஜான்சிராணி பூங்கா மதுரையில் பாருங்க, குஜராத்தி பூரா பெரிய நாங்கள் இந்த மண்ணின் மைந்தன்னுவோம், நாங்கள் தான் ஆண்ட ஜாதின்னுவோம். கீழாவணி வீதி, மேலாவணி வீதி, மூலாவணி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி, எங்கேயும் நமக்கு ஒரு சதுரடி கிடையாது. பூரா பீகாரி உத்தரப்பிரதேசக்காரி தான் உட்காந்துருக்கேன். மார்வாடி தான் கடையை பூரா எலக்ட்ரிக் கடை எல்லா கடையும் முடிச்சு உட்காந்துருக்கேன். இங்கே நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏன் வந்து மோடி ஒரு அற்ப தேர்தல் வெற்றிக்காக பொய்யான பிரச்சாரத்தை, ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இந்தியாவுடைய தேச ஒற்றுமையை, இந்தியாவுடைய மத நல்லிணக்க, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டிய வேலையே பெயர மேலாமா? ஒடிசால தவறான பிரச்சாரம், இங்க அந்த பிரச்சாரத்தில் வெற்றி பெற்றிருக்கீங்க, அதனால இங்கேயும் வெற்றி பெறலாம். இதுக்கு இங்க இருக்கிறேன்னு சொல்றேன். அண்ணாமலை, எச்ராஜாலாம் திமுகவை தான் சொன்னாங்க. அப்ப திமுக நாங்க பூரா பீகாரிக்காரனா? திமுக தமிழன் தானடா. திமுக யார் இருக்க? தமிழன் தானே. அது மாதிரி ராகுல் காந்தியை அவர் அந்த பூஜை எதுக்குற? நீ பூஜையை தவிர உங்களுக்கு பிஜேபிக்கார என்ன பேசுறீங்க? கடவுள் இங்க பிறந்தாரு, இங்க ஓடுனாரு, இங்க சீதை பிறந்துச்சு, பூஜை. இன்னைக்கு ஒருத்தர் பேசுறீங்க, இவன் எச்ராஜா பேசுறேன், பீகாரி துரைமுருகன் சொல்றாரு வடக்கரைக்குள்ள மாட்டு முத்திரம் பிடிக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்காரே கடவுள் நம்பிக்கையாளர், ஆன்மீக பற்றாளர், கோயிலுக்கு போவான், கோமியம் குடிக்க மாட்டான். நீ மூத்திரம் குடிக்க போய் தானே, அதெல்லாம் மூத்திரம் குடிக்கணும், மூத்திரம் குடிக்கணும்னு சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? மூத்திரம் குடிக்க நீ வேணா அதுக்கு பேரு கோமாதா தானம், கோமாதா தண்ணின்னு வச்சுக்க, கோமாதா ஜனம்னு வச்சுக்க, என்ன வேணா வச்சுக்கடா. கோமாதா குளிர்பானம், அது மூத்திரம் தானே. நீ கோமா குளிர்பானம்னு வை, கோமா வாட்டர் கூட வை, எங்களுக்கு என்ன? மூத்திரத்தை குடிக்க போய்தான் நீ. அதனால ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கிடலாம், எப்படியாவது தமிழ்நாட்டிலையும் உருவாக்கணும்னு நினைக்கிறான். பல சதிகளை பண்ணி வர்றான். இந்த சதி எடுக்கூடாது. நம்முடைய முதலமைச்சர் உடனடியாக எதிர்வினை ஆற்றினார். பிரதமர் அவர்களே, உங்களுடைய நடவடிக்கை தவறு.
சகோதரத்துவமாக, அன்பாக, சமத்துவமாக வாழக்கூடிய ஊர் எங்க ஊர். பீகார்ல இன்னைக்கு இவர் பேசியிருக்காரு, ஒருத்தர், ஒரு அமைச்சர்னு சொல்லி இன்னைக்கு ராஜா சொல்றா, அவங்க வந்து பீகாரிய வாக்காளர்களை சேர்க்க தடுக்கணும்ன்றாரு. தடுப்போம். இது ஸ்டாலின் கருத்து இல்லை, திமுக கருத்து இல்லை, திமுக கூட்டணி கட்சி பசும்பொன் பாண்டியன் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்தை பதிவு பண்றேன். இந்த சிறப்பு தேர்தல் திருத்தம் ஃப்ராடு, பித்தலாட்டம், நம்ம கவனமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது 3 மாசம் ஒருத்தன் பீகாருக்காரனா உத்தரப்பிரதேசக்காரனா எவனா ஒருத்தர் குடியிருந்தானாக்கா அவனுக்கு வாக்காளரை சேர்க்கலாம்னு சொல்றேன். பீகாருக்காரு 3 மாசம் இருப்பேன், 100 இடத்துக்கு போயிருவேன். அதனால பீகாருக்காரனை முடிஞ்ச அளவுக்கு தடுங்க. வெளிமாநிலத்துக்காரன் வாக்காளரை சேர்க்க பார்க்கிறா, ஒரு தொழில 10,000 பேரை சேர்க்கணும்னு நினைக்கிறான், அதுக்கு அனுமதிக்க மாட்டான். இங்க யார் வேணாலும் வாழலாம், 10 வருஷம் இங்க வாழணும், அப்பதான் வாக்காளர் சேர்க்க முடியும்ன்றதா எதிர்காலத்தில் நாங்கள் போராட போறோம். வெளிமாநிலத்துக்காரே வாழலாம், எங்களை ஆள நினைக்க கூடாது, வாக்கு போடக்கூடிய உரிமை உனக்கு இல்லை, 10 வருஷம் இருக்கணும், சொந்த வீடு வாங்கணும். இதான் எதிர்காலத்தில் போராட போறான்னா அதோட மக்கள் முன்னேற்ற கழகம். அதனால நம்முடைய முதலமைச்சர் எதிர்வினை உடனடியாக மோடிக்கு ஆட்டியிருக்கிறார். மோடி கட்சி தமிழகத்திலும் பீகாரிலும் தேர்தலில் வரலாறு காணாத தோல்வியை சந்திக்கும். நன்றி சார். நன்றி.